இப்ப அங்கே போராட்டம் நடத்தக்கூடியவர்களை நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று நாங்கள் தீபம் ஏற்றுவோம், தமிழக அரசு ஒத்துழைப்பு மறுக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், நீங்க சொல்ற பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். பல்வேறு அமைப்புகளை தீர்ப்பை கூட இந்த அரசு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. நாங்க நீதிமன்ற தீர்ப்பை அவர்கள் 2014 நீதிமன்ற தீர்ப்பை மறந்துவிட்டு பேசுகிறார்கள். நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காதவர்கள் அவர்கள்தான். இன்றைக்கு யார் யாரெல்லாம் அப்படி பேசுகிறார்களோ அவர்கள் மீது 2014 தீர்ப்பினுடைய அடிப்படையிலே எந்த வழக்கையும் தொடர்வதற்கு தமிழக அரசுக்கு உரிமை உண்டு. ஆனால் 2014 தீர்ப்பை பார்க்காம படிச்சு பார்க்காம அப்படி ஒரு தீர்ப்பு இருக்கிறதே தெரியாம ஒன்று எல்லா விஷயத்தையும் கோர்ட்ல நீதிமன்றத்தில் மறைச்சிட்டு புதுசா ஒரு கதையை கட்டி விட்டுட்டு போனால் அதை மக்கள் நம்புவார்களா? தமிழ்நாட்டு மக்கள் இழிச்சவாயர்கள் அல்ல, ஏமாளிகள் அல்ல. அவர்களுக்கு வேண்டும் என்றால் அடிமை பழனிசாமி கிடைக்க முடியுமே தவிர வேறு எந்த அடிமைகளும் தமிழ்நாட்டில் கிடைக்க மாட்டான். தமிழ்நாடு என்பது இங்கே மத ஒற்றுமை, மத நல்லிணக்கம் இவற்றுக்கு எடுத்துக்காட்டான பூமி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். அதை இன்றைக்கும் நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செஞ்சு அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில அடுத்த கட்டமாக என்ன முடிவு செஞ்சிருக்கீங்க? தள்ளுபடி செஞ்சா அதுக்கு மேல என்ன இருக்கோ அதை பற்றி சட்டத்துறை மூலமாக ஆராய்ந்து நடவடிக்கைகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா தமிழக அரசோட செயல்பாடு இந்த இடத்துல நடந்து கொண்ட விதத்தை வச்சு மதம் தொடர்பான ஒரு கருத்து தெரிவித்து, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு வேற வேலையே கிடையாது. தமிழ்நாடு அரசு மீது ஏதாவது குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்பது ஒன்றுதான் அவருடைய வேலை பணி. என்ன இந்த சம்பவத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு இதில் தமிழர்களுக்கு ஆதரவாக, தமிழக அரசுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியவர் இந்துத்துவாவினுடைய கைக்கூலிகளுக்கு அடிமையாக இருந்திருக்கிறார் என்பதை இதன் மூலமாக நிரூபித்திருக்கின்றார். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் ஒன்று. இந்த தீர்ப்பை பொறுத்தமட்டில் 2014 அவர்கள் பெரிதும் போற்றிக் கொண்டிருக்கிற அம்மா அம்மா என்று உச்சரிக்கிறார்களே, அந்த அம்மையார் ஆட்சியில் இருந்தபோது உள்ள தீர்ப்பு தான். ஆக அந்த அம்மையாரை விட எடப்பாடி ஒன்றும் பெரிய அறிவாளி என்று அவருடைய கட்சிக்காரர் ஏற்றுக்கொண்டார். அதற்கு குறுக்கே நிற்க நாங்கள் தயாராகவில்லை. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கிறது தான் இந்த தீர்ப்பு வந்தது. அப்படி இந்த தீர்ப்பு சரியில்லை என்று சொன்னால் அந்த அம்மையாரே அப்பொழுது மேல் மீது போயிருக்கிறோம். ஆக அந்த அம்மையார் காலத்தில் போடப்பட்ட ஒரு தீர்ப்பு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்ப்புக்கு உடன்பாக இருக்கிறதுனால தான் இந்த நடவடிக்கை. அதிமுக இதே, அதாவது சொல்றேன், அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இடத்துல தான் இன்னைக்கு என்றைக்கு வழக்கப்படி ஏற்றப்படுகிற இடத்தில் தான் ஏற்றப்பட வேண்டும் என்று அன்றைக்கு நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறார்கள். இன்றைக்கு முழுவதும் தான் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்ட காரணத்தாலே தன்னை முழுவதுமாக மறந்துவிட்டு தான் முழு அடிமை என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் அவர் நிரூபித்திருக்கின்றார். அதிமுக தொண்டர்கள் வெட்கப்பட வேண்டும்.